ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 34 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று காலையில் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே வெயிட்டு தான் வந்து செக் பண்ணேன். ஏன்னா முந்தா நாள் வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா? சரி நேற்று எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு 66.3 இருந்தது. ஓகே, கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 66.6 இருந்தது இல்லையா? ஸோ இப்போ 66.3 வந்திருக்கு. நல்லா ஹாப்பி தான் எனக்கு. அப்புறமா வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவையே கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு மற்றபடி இந்த ஆசனா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறதே கிடையாது. சரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதனால் நேற்று ஒரு 20 நிமிஷம் சும்மா இந்த நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் தெரியுமா? ஸ்கூல்லலாம் இந்த ட்ரில் வைப்பாங்க தெரியுமா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அந்த டைம்லலாம் நமக்கு நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நான் சம்டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன். லாஸ்ட் டைம் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பண்ண அந்த ஒரு 4 எக்ஸசைஸ் அது வந்து நல்லா பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ரன்னிங்கும் வாக்கிங்கும் நமக்கு வந்து அந்த இது தொடையில் இருக்கிற சதை, அதுக்கப்புறம் நமக்கு பேக்கில் இருக்கிற சதை, இதெல்லாமே நம்ம ஓடும்போது நல்லா குறையும். அதே நமக்கு பெல்லி ஃபேட் குறையணும்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லா நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது நல்லா வந்து பெல்லி ஃபேட் குறையும். ஆரம்பத்தில் நம்ம வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கவுண்ட் வந்து கொஞ்சம் 10, 20 இந்த மாதிரி படிப்படியாக செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து நேற்று வந்து ஒரு 30 வரை கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். நல்லா குனிஞ்சு நல்லா அந்த காலை தொடணும். நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெகுலராக நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடுவோம். ஸோ அதனால் தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 30 பண்ணுங்கள். அதுவே வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் 50 பண்ணலாம், அப்புறம் 70 பண்ணலாம், அப்புறம் 100 அப்படியே படிப்படியாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த தோப்பு கரணம் போட்டோம்னு வைங்களேன், சூப்பராக தொப்பை குறையும். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த தோப்பு கரணம் போடுறது. ஒரு 20 தோப்பு கரணம் போடுறதுக்குள்ளே பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங்லனா ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெட்மில்க்கு வந்தாச்சு. நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோடய பேர் சொல்லுங்கக்கா, உங்களோட வீடியோஸை பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ பேர் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் சொல்லிடலாம், பேரும் சொல்லிடலாம். ராதான்னு ஒரு சிஸ்டர், இவங்க வந்து எனக்கு பர்சனலாகவே தெரியும். யூடியூப் மூலமாக தான் ஃப்ரெண்டு. அப்புறமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த சிஸ்டர் வந்து நான் வந்து அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஹாய் ராதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பேர், ஒரு சிஸ்டர் பேர் வந்து ஷிஃபா. நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா என்னென்னு தெரியல, தப்பாக சொன்னேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஹாய் ஷிஃபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் சேம் ஸ்ரீலங்காவிலேருந்து நிஷ்பான்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் நிஷ்பா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா நித்ய ஜோதின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் நித்ய ஜோதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் பவின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் பவி சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் மஞ்சுன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க பொண்ணோட பேர் சொல்லியிருந்தாங்க, அக்ஷயான்னு. ஹாய் அக்ஷயா பொண்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மஞ்சு சிஸ்டர். அதுக்கப்புறம் ஷிரின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பொண்ணு பேர் வந்து, அவங்க பேர் கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, ராகாவா ரூஹாவான்னு தெரியல. நான் கரெக்டாக சொல்லலைன்னா சாரிங்க. ஹாய் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஹாய்ங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு. முக்கியமாக என்னோடய வீடியோஸை அதிகமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது லேடிஸ்களாக தான் இருக்காங்க. ஸோ ஜென்ஸ் பார்க்குறாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த வெயிட் லாஸ் வீடியோஸ் போட்டதுலேருந்து நிறைய லேடிஸ்க்கு தான் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஏதாவது டவுனாக வீடியோவில் பேசிட்டா கூட, விடுங்கக்கா பார்த்துக்கலாங்க்கா எல்லாம் சரியாயிடும்னு என்னையை மோட்டிவேட் பண்ணுறீங்க நிறைய பேர். ஏன்னா நேற்று கூட நான் வீடியோவில் 66.6 வெயிட் வந்துருச்சு, கூடிருச்சுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கே நிறைய பேர் எனக்கு வந்து இதாக பேசியிருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் 2 சிஸ்டர் எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க,
பீரியட்ஸ் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெயிட் வந்து கூடும். ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது வந்து நார்மலாக எல்லாருக்குமே நடக்கும்னு. சத்தியமாக அது எனக்கு தெரியவே தெரியாதுங்க, பீரியட்ஸ் வந்தால் வெயிட் கூடுன்றது. அப்போ அந்த காரணத்தினால தான் எனக்கும் வெயிட்டு கூடியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீக்கில் எனக்கு எப்படியும் பீரியட்ஸ் வந்துடும், கரெக்டான டேட்டு தான். ஸோ அதனால் அப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம வெயிட் லாஸ் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம். சரி, நம்ம உடம்புல ஒரு சேஞ்ச் வந்தனால தான் வெயிட்டு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் பீரியட்ஸ் டைம்லலாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடியெல்லாம் பண்ணத்தான் செய்வேன், எக்ஸசைஸும் பண்ணுவேன், வாக்கிங் ரன்னிங் எல்லாமே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவை ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு கைனகாலஜிஸ்ட்டு தான், அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டைமில் பண்ணோன்னா நமக்கு வந்து கர்ப்பப்பை வந்து சீக்கிரமாகவே இறங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கடினமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா, ஃபாஸ்ட்டாக ஓடுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால. ஸோ அந்த ரீல்ஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால நான் வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் ரொம்ப ஹார்டாக வந்து எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டேன், ரன்னிங் எதுவுமே போக மாட்டேன், வாக்கிங் மட்டும் போவேன். மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் நான் ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் போனேங்க. அரை மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வாக்கிங், 20 நிமிஷம் ரன்னிங், அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு அப்புறமா வந்து வெந்தயம் இருந்தது, ஊற வச்சுருந்தேன், அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்பு மாவு இட்லிக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அது பாருங்கள் எவ்வளோ பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நேற்றே வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் இதோட மெஷர்மெண்ட்டு. ஸோ நல்லா புளிச்சு வந்துருந்துச்சுங்க, பயங்கரமாக வெளியில் கொட்டிடுச்சு. சரி, அதை வந்து இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்ருக்கேன். இதுக்கு சைடிஷாக வந்து சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஏதாவது சட்னி பண்ணலான்னு நினச்சேன், தேங்காவும் இல்லை. சரி, தக்காளி சட்னி பண்ணலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, தக்காளி சட்னியெல்லாம் வேண்டாம் தக்காளி விற்கிற விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தக்காளி கிலோ $5 $6ன்னு போயிடுச்சு. எல்லா காய்கறிகளையும் விட அதுதான் ரொம்ப ஹை ரேட்டில் போயிடுச்சு. அதனால் நீ சாம்பாரே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட சரி ஓகே, காய்கறியும் இருந்தது. கேத்ரின் சிஸ்டர் வரும்போது நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வந்துருந்தாங்களா, சரி அதை போட்டு சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். வீடியோவில் பேக்ரவுண்டில் என் பசங்க கத்துற சத்தம் கேட்குங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து தான் வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ரூம் கதவை சாத்தி இருந்தாலுமே வெளியில் அவங்க சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் புரியாது, அம்மா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா சத்தம் போடாதீங்கன்னு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே, அவங்கள கண்ட்ரோல் பண்ணியும் வைக்க முடியாது. ஸோ அதனால் இடையில கொஞ்சம் முகில் கத்துறது, ஆதவு கத்துறது, அப்படி கொஞ்சம் சத்தம் கேட்கத்தான் செய்யும். அதை என்ன பண்ணுறது, தடுக்க முடியாது, அதனால் மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு முள்ளங்கி மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலான்னு எடுத்திருக்கேன். முள்ளங்கி பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு, அது கீரையோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிஸ்டர். அதோட கீரை பொரியலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி பண்ணுவேன்னா, சும்மா நறுக்கிட்டு தேங்காய் போட்டு நம்ம நார்மலாக கீரை பொரியல் பண்ணுற மாதிரி தான், இல்லைனா பருப்போட போட்டு அந்த மாதிரி வைக்கிறது. அப்புறம் அவங்க கேத்ரின் சிஸ்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, நெத்திலி கருவாடு போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் தேங்காய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்குறீங்கள்ல, அதிலே வந்து நெத்திலி கருவாடை கொஞ்சம் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும்னு. அப்போ நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அவங்க அந்த கருவாடு போட்டு வைக்கிறது எல்லாமே. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நெத்திலி கருவாடு என்கிட்ட இல்லாதனால நான் பண்ண முடியல. மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கீரையை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்து கழுவிட்டு அது கூட ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு போட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டேன். இந்த சைடு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. உளுந்து வந்து 3/4 கப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இட்லி வந்து சாஃப்டாக வருது. 1/2 கப்பு உளுந்து போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக வர்ற மாதிரி இருந்தது. முன்னாடியெல்லாம் 1/2 கப்பு தான் போடுவேன், இப்போ வந்து கொஞ்சம் இட்லி கல் மாதிரி வர்ற மாதிரி இருந்தனால கொஞ்சம் 3/4 கப்பு போட்டு, ரொம்ப கல் மாதிரி வராது, லைட்டாக வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இட்லியை வந்து எடுத்து வச்சுட்டு, பப்பாளி தான் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் தான் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு. பப்பாளியுமே கேத்ரின் சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது தான். சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது தான் இந்த ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு காய்கறிக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், அடுத்த சண்டே மார்க்கெட் போகிற வரைக்குமே. ஸோ கரெக்டாக வீட்லேயுமே காய்கறி காலி ஆகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட்டு சண்டே வந்து நான் மார்க்கெட் போகலை, பக்கத்தில் பண்டார்னு ஒரு ஏரியாவில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சு மேனேஜ் பண்ணோம். ஸோ சிஸ்டர் வாங்கிட்டு வரவும் இந்த வாரத்துக்கு அது கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் கொய்யாப்பழம் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்து எனக்கு பதி ஷேர் பண்ணி கொடுத்தாரு. நான் எனக்கு வேணாம், நான் பப்பாளி எடுத்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க சொன்னேன். மனுஷன் கேட்கவே இல்லை, அது சாப்பிட்டே ஆகணும்னு பாதியை கொடுத்துட்டாரு. ஸோ எதையுமே கொடுக்காம சாப்பிடவே மாட்டாருங்க, பசக்கார பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பப்பாளி நல்லா பழுத்துருச்சு, இதை கட் பண்ணாமல் விட்டோன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அதனால் அதை அன்னைக்கே காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட்டிங்கை வந்து போட்டாச்சு. இங்கே புருனேயில் வந்து கொஞ்சம் பப்பாளி சீப்பாகவே கிடைக்குங்க, அதே மாதிரி நல்ல நாட்டு ரக பப்பாளியாகவே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வெயிட் லாஸ்க்கு.
ஏன்னா பப்பாளி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லா நமக்கு பசியவும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நார் சத்து அதிகமாக இருக்குங்க அந்த பப்பாளியில். ஸோ அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அப்புறமா அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கள்லாம் அந்த பப்பாளி வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் பண்ணி கொடுத்தேன். ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு, கொஞ்சம் பாதாம் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டே பப்பாளியை கட் பண்ணி ஒரு கப்பு நிறையா பப்பாளி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் அது. ஸோ நான் என்னென்னலாம் சாப்பிட்றேனோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது எல்லாமே ஹஸ்பண்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே இப்போ நல்லா கொஞ்சம் வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுமே 70 கேஜிஸ் இருந்தாங்க. இப்போ ஒரு 2 கேஜிஸ் கிட்ட குறைச்சி 68 கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா நான் சாப்பிட்ற ஸ்டைலையே அவங்களும் ஃபாலோ பண்ணுறனால. ஸோ பரவாயில்ல. அதாவது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணும்போது, நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அதை பார்க்கையில. இல்லைன்னா நாங்கள் காலையிலேயே இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, இது மாதிரி வெளுத்து கட்டிடுவோம் காலையிலேயே. அப்புறம் மதியமும் சோறு சாப்பிட்றது, அப்புறம் நைட்டுக்கும் சோறு சாப்பிட்றது, அப்படி தான் இருந்தது முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல். ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ என்னை பார்த்து என் ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணுறது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை தான் நம்ம ஹேபிட்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அந்த ஹஸ்பண்ட் கொடுத்த கொய்யாப்பழம் கொஞ்சம், அப்புறம் ஒரு வாழைப்பழம், அதுவுமே கேத்ரின் சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது தான் வாழைப்பழம், அப்புறம் இந்த பப்பாளி, அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு எப்போவுமே ஊற வச்சுருப்பேங்க. ஊற வச்சு முளைக்கட்டி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல ப்ரோட்டீன். அது ஸ்ப்ரவுட்ஸை வந்து வேக வச்சு சாப்பிட்றத விட நம்ம வந்து அதை அப்படியே வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வேக வச்சும் சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க. ஆனால் கம்ப்ளீட் சத்து வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது தான் கிடைக்கும். அது ஒரு கைப்பிடி சாப்பிட்டாலே நல்லா நமக்கு ப்ரோட்டீன். ஏன்னா வெயிட் லாஸில் நமக்கு அதிகமாக ப்ரோட்டீன் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் முள்ளங்கி இது தானே போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். முள்ளங்கியை கட் பண்ணிகிட்டு இருக்கையிலேயே என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, முள்ளங்கி மட்டுமா போட்டு வைக்க போகிறேன், நிறைய காய்கறிகள் போட்டு வைன்னு சொல்லி. வேறு கேரட் பீன்ஸ்லாம் இல்லைங்க, முள்ளங்கி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ உருளைக்கிழங்காவது போட்டு வைன்னு சொல்லிட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி அது கூட வந்து போட்டு வச்சாச்சு. முள்ளங்கி வந்து இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் காய்கறிகளை வந்து குக்கரில் போடலை. அப்படியே வெங்காயம் போட்டு வதக்கையில் அப்படியே வந்து முள்ளங்கியும் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வந்து வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் 10 நிமிஷம் வச்சேன். இல்லைனா முள்ளங்கி வந்து டக்குன்னு வெந்துடும் 5 நிமிஷத்துலேயே. ஸோ அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்புறமா வேக வச்ச இட்லி இருந்ததா அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. இந்த இட்லி இந்த கலரில் தாங்க இருக்கும். நம்ம வெள்ளையாலாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கம்புமே வந்து ஒரு மாதிரி சாம்பல் கலரில் தான் இருக்கும். அப்புறம் கருப்புளுந்துமே நல்லா கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இட்லி வெள்ளையாலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எனக்கு சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்க்கல வெள்ளை கலரில் இட்லி பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட. ஏன்னா வெள்ளை கலர் இட்லி சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெள்ளை உளுந்தே அவ்வளோக்கா வாங்குறதில்ல, கருப்பு உளுந்தே வாங்குறனால. ஸோ இந்த வீக்கில் கடைக்கு போனேன்னா வெள்ளை உளுந்து வாங்கிட்டு வந்து ஒரு நாளாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நாளாக சாப்பிடாத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்புறமா காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சு. அப்புறம் குக்கரில் போட்ட பருப்பு வெந்துருச்சு. அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டோன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடுங்க. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சு ஊட்டி விட்டாச்சு. நான் வந்து இந்த இட்லியை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். வேறு எதுவுமே சமைக்கல. அதுக்கப்புறம் சோறு வச்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். அப்புறம் அது இது கூட ஏதாவது பொரியல் வைக்கணும் அப்படின்றனால இப்போ இட்லியவே மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரூட்ஸு ஸ்ப்ரவுட்ஸு அதே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுமே மதியம் இட்லி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மாவும் இட்லி ஊற்றிட்டு கொஞ்சம் இருந்தது, அதை நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஸோ மதியம் எனக்கு லஞ்சுக்கு நான் ஒரு இட்லி தாங்க எடுத்தேன். ஒரு இட்லி நிறைய சாம்பார், அப்புறம் இந்த காய் நிறைய முள்ளங்கி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ பருப்பு நம்ம எடுக்கும்போதுமே நல்லா நமக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும். பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி பயறு வகைகள் எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் சாம்பாரில் வந்து நிறைய பூண்டு வந்து உரித்து போட்டுருங்க. ஸோ அந்த பூண்டு வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா வந்து கேஸு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம நல்லா நடந்து ரன்னிங் அந்த மாதிரி போனாலும் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது தான், நீங்கள் அதிகமாக அந்த பயிறு வகைகள் முட்டையெல்லாம் சாப்பிட்றீங்களே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது.
அப்புறம் மதியம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் சரி என்ன குக் பண்ணலாம், அந்த மாவு இருந்தது காலையில் மிச்சமான மாவே அதை வச்சே தோசை ஊற்றிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் எனக்கு சமைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனசும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சில பிரச்சனைகளை நினச்சி. அது ஒரு மாதிரி இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு சமைக்கவே ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு. சரி அப்போ ஹோட்டல் போமா அப்படின்னு கேட்டார். ஹோட்டல் போமான்னு சொன்னோடனே சிரித்தேன், சிரிப்பு வந்துருச்சு. அதோட சரி போவோம், ஓகே எதுவும் சமைக்க வேண்டாம், நைட்டுக்கு போய் ஏதாவது ஒரு சிம்பிளாக சாப்பிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு வந்து ஹோட்டலில் போய் நல்லா பெருசாக சாப்பிடணும் அப்படின்னு நான் எப்போவுமே எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா வீட்டிலே நம்ம சமைச்சு தான் சாப்பிட்றோம், ஹோட்டலில் போய் பெருசாக என்னத்தை சாப்பிட்ற போகிறோம். அதே மாதிரி ஹோட்டல் போனாலுமே எனக்கு என்ன ஆர்டர் பண்ணுறதுனே தெரியாது, அதுவே எனக்கு குழப்பமாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், நீங்களே ஆர்டர் பண்ணுங்க நீங்களே ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஹோட்டல் போகிறதுக்கு எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட அவங்க வீட்டில் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து போகலை. வீட்டில் இருந்தாலுமே நாங்கள் பேசிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்கு நிறையா இருக்கிறனால அவங்க மாடியிலேயே கொண்டுருவாங்க, கீழே அவ்வளோக்கா வரவே மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவாங்க. சில டைம் சாப்பாடையும் பிளேட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் கூட எங்களோட அவ்வளோவா பேச முடியாது. ஏன்னா அவங்களோட ஒர்க்கும் அந்த மாதிரி இருக்குது, நிறைய ஷெட்யூல் மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த டைமில் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பசங்களோட கீழே இருக்கிறது, வீட்டு வேலை பார்க்குறது அப்படி தான் இருக்கும். நாங்கள் எப்போயாவது இந்த மாதிரி வெளியில் போகிறது, இந்த மார்க்கெட் போகிறது, இந்த மாதிரி ஹோட்டல் போகிறது, அந்த டைமில் தான் அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் தான் எங்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக அந்த மாதிரி வெளியில் போனோம்னா அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து கூப்பிடுவேன். அவருக்கும் அந்த மாதிரி சில நேரம் வர ஆசை இருந்தாலுமே வேலை வேலை அப்படின்ற மாதிரியே வந்து டைமும் போயிடுது, அப்படியே லைஃப்பும் போயிடுது. என்ன பண்ணுறது, அதை வந்து அவாய்டும் பண்ண முடியலை. சில நேரங்களில் வந்து அதனாலேயே சில சண்டைகள் வரும் எங்களுக்குள்ள. சில நேரம் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவேன், அவர் வேலை வேலைன்னு ஓடுறாரு, அவரோட ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, வேலை வந்து லைஃப்பில் முக்கியம்தான், பட்டு வேலையே முக்கியமும் கிடையாது, அது அவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஹோட்டல் போகிறோன்னு சொன்னோடனே எனக்கு பல விஷயங்களை மறந்துட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்புறதுனா பெருசாக கிளம்புறதில்ல, சும்மா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை சீவிட்டு ஒரு பவுட்ரு அடித்து ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வழக்கமாக ஒரு ஹோட்டலுக்கு வருவோம். புருனே வந்ததுலேருந்து எப்போவுமே இந்த ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலில் ஓரளவுக்கு ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். அஸ்லாம் சொல்லிட்டு, உஸ்லாமா அந்த ஹோட்டல் கடாங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடும் கிடைக்கும், இங்கே மலை ஃபுட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் அதிகமாக விரும்புகிறது நம்ம ஊர் சாப்பாடு தான். சரி போயிட்டு ஒரு தோசையோ ஏதாச்சும் ஒன்று சிம்பிளாக சாப்பிட்லான்னு தான் நான் வந்து போயிருந்தேன், பெரிய சாப்பிட்றதுக்காக நான் வந்து போகல. போயிட்டு அப்புறம் அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணோம். நாங்கள் உள்ளே என்ட்ரானோம், பக்கத்துலேயே நம்ம ஊருக்காரவங்க, கன்னியாகுமரிக்காரவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ போனோடனே ஹாய் என்ன பண்ணுறீங்க, ஹாய் ஹலோ சொன்னோம். அப்புறம் அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். அவங்க வந்து கரெக்டாக ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற யூபிடியில் சேம் அவங்க ஹஸ்பண்டும் இந்த ப்ரொஃபஸராக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பரில் இப்போ தான் வந்தாங்களாம், 1 மந்த் ஆகுது. அப்புறம் ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். சேம் 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டின்றனால கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆயாச்சு. அப்புறம் அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்புறம் சேம் நாங்கள் எப்படி எங்கள் அப்துல் ரசா ஹோட்டலில் இருந்தோமா ஆல்ரெடி, புருனை வந்து சேம் அவங்களும் அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே எங்களோட ஜேர்னி மாதிரியே இருந்தது அவங்களோட பேசிட்டு. ஸோ அவங்களுக்கும் 2 பசங்க. ஆனால் என் பசங்களோட அவங்க பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க. ஸோ நல்லா பேசிவிட்டு அப்புறம் நம்பர்லாம் வாங்கினோம், ஃபோன் நம்பர் பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு. அப்புறமா அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா இடியாப்பம், இந்த ஸ்டீம்டு ஃபுட்டே வாங்கலான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கிறதுனால அதான் நல்லாயிருக்குன்னு. இடியாப்பம், அப்புறம் ஆப்பம், சிக்கன் கறி, முட்டைக்கறி, எல்லாம் அந்த கேரளா ரெசிபியாக தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ நேற்று இப்படி தான் எங்களுக்கு வந்து போச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.